கேரளாக்கு போகணும்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியில இறங்கி போற வழியிலேயே வண்டி பஞ்சார். சரி வீட்டுல ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா காலமே ரெஜின் ஒருத்தன் விழிச்சான். எங்கள் வரலாற்றில் 2வது முறையாக ஒரு வீடை தகர்க்கும் பணி துவங்கியது. வீடை தகர்க்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர் ஜெனீஷ். இது வீடை இடிக்கும் பணி அல்ல, எலிகளின் சாம்ராஜ்யத்தை தகர்க்கும் பணி என்று போக போக தான் தெரிந்தது. எலிகளின் சங்க தலைவர் மூசாலின் எலிகளின் சாம்ராஜ்யம் தகர்க்கப்படுவதை அறிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு தன் உயிரை மாய்த்தார். இந்த செய்தியை அறிந்த மூசாலினின் மகன் ஊநதி தற்கொலை செய்து தன் உயிரை மாய்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெயிலின் காரணமாக சர்பத் வாங்கி வந்தார் சீமானின் தம்பி மருபன். தனியாக ஐஸ்கிரீமை ஆட்டைய போட்ட அஸ்வின் தனியாகவே சாப்பிட்டதால் அனைவரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். பள்ளி பருவகால நினைவுகளை நினைவூட்டும் விதமாக ஒரு சில நினைவுகளை நினைவூட்டினார். கெட்ட வார்த்தை யாரு சோமன் அடிச்சவனே சொல்லு, யாரு சோமன் அடிச்சவனே பாத்தியனா சத்தியமா சொல்லுதான், இதெல்லாம் நான் மறந்துருந்தேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் 10ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது நடந்த சம்பவம் இதெல்லாம். அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோவத்தில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க சாரை அடிக்க போனேன். அது என்னோட தப்பு. ஆனா அவங்க பண்ணது அதோட பெரிய தப்பு. அதெல்லாம் பிளாஷ்பேக் விட்டுருவோம். நியூஸை கன்டினியூ பண்ணுவோம். அஸ்வின் என்னும் வாலிபரின் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு 4 மாதம் நிறைவடைந்த நிலையில் எத்தனை கொலை வெட்டியும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அறிந்ததும் ஆனந்தத்தில் ஆழ்ந்தார். அவன் வீட்டில் வந்து அறுத்து படுப்பெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜெனிஸ் விரைவாக வேலை செய்ததால் தாமதமாக சாப்பிட போனோம். பஞ்சரான வண்டியை பஞ்சரொட்ட கொண்டு சென்றோம். திரும்ப நடக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்ததும் தானாக வந்து சிக்கிய அனூப். பஞ்சரொட்டி திரும்ப வந்த நிலையில் ரெஜினின் வீடு காணாமல் போன அதிசயம். சாரி இது ரெஜினை வீடு இல்ல, அஸ்வினை வீடு. மூடோடு எடுக்க 3 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு. சத்தியமா இவன் எனக்கு புள்ளதாச்சின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. யாரும் கண்டிடாத அரிய வகை அபூர்வ மிருகம் காரோட்டில் கண்டெடுப்பு. அதிகமாக சாப்பிட்டு அசைய முடியாமல் கடந்த அபூர்வ காட்சி. தன் கல்யாணத்துக்காக தானே முன் வந்து சீட்டை சீர் செய்த ரேஷ்மா. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. இப்பதான் இந்த வீடியோவை எடிட் பண்றேன். இதுக்கு மேல பேசணும்னா நான் பேசிட்டே இருப்பேன். அன்னைக்கு நைட்டை நான் கேரளா கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா கேரளால இருந்து வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன். நிறைய நாள் தாண்டி அக்கா ஆண்டி பிள்ளைங்கன்னு அன்னைக்கு தான் மீட் பண்ணேன். அன்னைக்கு ஒரு அண்ணனோட குழந்தைக்கு நூலுகட்டா இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு 2 இயர்ஸ் தாண்டி நான் இதை கேட்கணும். இத்துடன் அடுத்த வீடியோக்கு காத்திருக்கும் 4 பேருக்கும் நன்றி, வணக்கம். 4 பேர் தான் பாப்பணும், வேற என்ன. டாடா.